மற்றுமொரு அண்மை செய்தி. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்டத்தை எதிர்த்த வழக்கில் 29ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துணைவேந்தர் வழக்கு ஜூலை 29ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு கால அவகாசம் கேட்டதால் இறுதி விசாரணை ஜூலை 29ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். துணைவேந்தர் வழக்கு தொடர்பாக ஜூலை 29ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். துணைவேந்தர் விவகாரம் தொடர்பான வழக்கு ஜூலை 29ஆம் தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை எதிர்த்து திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் இந்த சட்டத்திற்கு இடைக்கால தடை வைத்திருந்தது. மேலும் தடையை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்து தடையை நீக்கியதுடன் பிரதான வழக்கை விசாரிக்கும்படி உயர்நீதிமன்றத்திற்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. வழக்கில் தமிழக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை நிர்வாக வசதிக்காக மாநில அரசுக்கு வழங்கியதை பல்கலைக்கழக மானியக் குழு விதிமுறைகளுக்கு முரண்பானது என்று கூற முடியாது என்றும், பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளை பின்பற்றியே துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள், பல்கலைக்கழகம் தொடர்பாக சட்டம் இயற்ற மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது போன்ற பல்வேறு விஷயங்கள் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ். தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முக அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தாக்கல் செய்த அந்த பதில் மனுவிற்கு பதிலளிப்பதற்காக மனுதாரர் தரப்பிலும் பல்கலைக்கழக மானியக் குழு தரப்பிலும் அவகாசமானது வழங்க கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை இறுதி விசாரணைக்காக ஜூலை 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அதற்குள் அனைத்து தரப்பினரும் பதில் மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.